வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஊரே மணக்கிற அளவுக்கு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேஸ் அமர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது கூட ஒரு கை சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை அரைக்கையில் கூட இதையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வீட்டில் வச்சுருக்க குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள்லே காரம் இருக்கும். பத்தலைனா இந்த குழம்பு நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க. குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற விடணும். இதுக்கு மேலேயும் வற்ற விடலாம். ஸோ இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இல்லை இன்னும் நல்லா வற்ற விட்றதுனாலும் வற்ற விட்டுக்கலாம். ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்ல பசி எடுக்கும், செரிமான சக்தியும் அதிகரிக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் குழம்பு ரெகுலராக வச்சு சாப்பிடும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.